கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் நம்முடைய தியானத்திற்கு பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிப்போம். அவர் சகலத்தையும் மதினத்தின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாய் பிரசங்கியினுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான வார்த்தைகள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் அவன் அனுபவிக்காதது எதுவுமே இல்லை. பிரசங்கிங்கிறது சாலமோன் ராஜாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனிதன் கடைசியில் தன் வாழ்க்கையின் அந்திய காலத்தில் சில காரியங்களை இவ்விதமாய் எழுதுகிறார். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். பாத்தீங்களா, யாருன்னு பேர் மட்டும் தான் சொல்ல. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாயிருக்கிற பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். எப்போ? 1000 மனைவி. நம்ம பாட்டு பாடுறோம் 1000 1000 நன்மைகள். அவன் பாட்டு பாடினா 1000 1000 மனைவிகள். ஸோ இதெல்லாம் கல்யாணம் பண்ணி அவன் அனுபவிக்காத சொத்து சுகம் இல்லை. தந்தத்திலேயே என்ன சிங்காசனம், பொண்ணு, வெள்ளி எல்லாம் அனுபவிச்சான், விலையேறப்பெற்ற வஸ்திரங்கள். ஆனால் அவன் கடைசியில் அவன் என்ன சொல்றான்? மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். இன்னைக்கு நீங்க எதுக்கு உட்கார்ந்து என்ன முக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, சில நேரம் அது கூட ஒரு நாள் உங்களுக்கு மாயையாகி போயிடும். சில நேரம் நம்ம சில விஷயங்கள் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதுக்கு உருகி ஜெபிப்போம். இப்போ நம்ம கூடுதலும் ஜெபிச்சா எதுக்கு ஜெபிப்போம்? நம்ம எதுக்காக ஜெபிப்போம்? என்னது? ஒரு நாள் பணம் நம்ம கையில் இருக்கும், ஆனால் பணத்தை பார்க்கத்தான் முடியும். அந்த பணம் நமக்கு உதவி செய்யாது. அன்னைக்கு தான் நினைப்போம், பிரயோஜனம் இல்லாததற்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். பணம் பிரயோஜனம் இல்லாததுன்னு இப்போ தெரியாது. இப்போ நம்ம அதை என்ஜாய் பண்ணுற வயசில் பணம் ரொம்ப பிரயோஜனமாக தெரியும். ஆனால் ஒரு நாள் பணம் பிரயோஜனம் இல்லாததாக மாறும். வசந்தன் கோவுடைய ஓனர் ஹாஸ்பிட்டலில் கோவிட் சரியாயிடுச்சு. பட் அதனுடைய பக்க விளைவு ரொம்ப பயங்கரமாக இருந்தனால ரொம்ப சீரியஸாகி ஐசியூவில் வச்சுருக்கும் பொழுது அவர் டாக்டர்ஸை பார்த்து சொன்னாராம், என்கிட்ட 5000 கோடி சொத்து இருக்குது, எத்தனை கோடி வேணாலும் தர்றேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. டாக்டர் ஒன்றுமே சொல்ல, எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, கையை மேலே தூக்கி காமிச்சார். So there will be a time where we can see only money. We can see, but we cannot use it. Enjoy itங்கிற வார்த்தை கூட நான் சொல்ல. We cannot even use it. அந்த பணத்தை செலவு கூட பண்ண முடியாது. There will be a time. ஸோ பிரியமானவர்களே, இவன் அவ்வளோ ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உடையவனாக இருந்த ஒரு ராஜா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அவன் பார்க்காத இந்த உலகத்தினுடைய மேன்மைகள்ங்கிறது ஒன்று கூட இல்லை. அவன் அனுபவிக்காத உலக சந்தோஷங்கள் ஒன்றும்
இல்லை. ஆனால் எல்லாம் அனுபவிச்சுட்டு தன்னுடைய கடைசி காலங்களில் அவன் என்ன சொல்கிறான்? மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? சூரியனுக்கு கீழே நீங்க படுற பிரயாசத்தில் சில நேரம் பலன் கூட இல்லாமல் போயிடும். நம்ம பிரயாசப்பட்டு எல்லாம் பண்ணி வைப்போம், ஆனா அந்த பிரயாசத்துக்கு பலனை நம்மால பார்க்க முடியாமல் போய்விடும். ஸோ அதனால தான் அவன் சொல்றான், இந்த உலகத்தில் எல்லாமே மாயை. ஸோ இந்த மாயையான உலகத்தில் மனுஷன் எப்படி வாழ்றான்? என்னமோ இந்த உலகம் தான் சாஸ்வதம் என்பது போல வாழ்கிறான். இந்த உலகத்தில் எனக்கு சாஸ்வதம் என்று உண்டு என்று சொன்னால் அது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேற எதுவும் எனக்கு சாஸ்வதம் கிடையாது. அதனால தான் தேவ சமூகத்துக்கு வந்துட்டா நம்மளை மறந்து தெய்வத்தை துதிக்கணும், ஆராதிக்கணும், சந்தோஷப்படணும். வாழ்க்கையில் சாப்பிட்றனால சந்தோஷம் வந்துடாதுங்க. தின்னு முடிக்கிற வரைக்கும் சந்தோஷம், தின்னதுக்கப்புறம் சந்தோஷம் போயிடும். ட்ரெஸ்ஸு போட்டால் சந்தோஷம் வராது, அப்போதைக்கு கொஞ்சம் சிலிப்பிக்கிட்டு நடப்போம், அப்புறம் கடைசியில் அதுவும் காணாமல் போயிடும். என்ன அதில் இந்த பொம்பளை பிள்ளைங்க புது ட்ரெஸ் போட்டுருச்சுன்னா அதுங்க நடையே வித்தியாசமாயிடும். ஆம்பளை பையன் எனக்கு தெரிஞ்சு எவனும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டால் வித்தியாசமாலாம் நடக்கிறது இல்லை. இதுங்க அந்த புது ட்ரெஸ் போட்டவுடனே என் நடையே அது ரொம்ப வித்தியாசமாக போகும். எத்தனை நாளைக்கு அது புது ட்ரெஸ்ஸாக இருக்க போகுது, அது போயிடும். இந்த வாழ்க்கையில் எதுவும் நமக்கு சந்தோஷம் இல்லைங்க. இந்த வாழ்க்கையில் சந்தோஷம்னு சொன்னால் இயேசு ஒருவரை தவிர நம்ம சந்தோஷம் நினைக்கிறது எதுவுமே சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் தமிழில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம்னு ஒரு வார்த்தை இருக்குது, மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் சில நேரம் மொழிபெயர்ப்பில் பைபிள்லே கூட அந்த வார்த்தைகள் மாற்றி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சந்தோஷங்கிறது வேற, மகிழ்ச்சிங்கிறது வேற. ஒரு டூர் போகிறோம், ஐயா ஜாலியாக இருக்கு, அது மகிழ்ச்சி. ஆனால் போயிட்டு இருக்கும்போது அப்படின்னா இப்போ மகிழ்ச்சி எல்லாம் என்ன ஆயிரும், காணாமல் போயிடும். அவ்வளோதான். அது வரைக்கும் சந்தோஷம் இருந்தது, அதுக்கப்புறம் எங்கடா ஆளை காணோன்னு பார்த்தா ஆள் வேற ஒரு உலகத்தில் இருக்கும். இந்த மகிழ்ச்சிங்கிறது தற்காலிகமானது, ஆனால் சந்தோஷங்கிறது நிரந்தரமானது, நித்தியமானது. அப்ப நிரந்தரமும் நித்தியமும் சந்தோஷம் என்றால் நீயே நிரந்தரம் அம்மையப்பன் நன்பே நிரந்தரம் மாறுமுலகில் மாறாதே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம். ஊழியம் கூட சந்தோஷம் கொடுக்காதுங்க. ஏன்னா ஊழியத்தில் நிறைய நேரம் துன்பம் வரும். ஊழியம் சந்தோஷம்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் ஊழியத்தை சந்தோஷமாக எடுத்துக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அதில் வர்ற துன்பத்தை கூட சந்தோஷமாக எடுத்துக்கிற. ஆனால் ஒரு பொதுவான மனித பார்வையில் பார்த்தீங்கன்னா ஊழியம் சந்தோஷம்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமையை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. நான் 89 எப்படி இருந்தேன்னு யாருக்காவது தெரியுமா? இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட தெரியாது. குளிர்லையும் கொடும் வெயில்லையும் கரண்ட் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல இருந்து நான் ஊழியம் செய்தேன். அன்றைக்கு என் நிலைமை என்னன்னு யாருக்குமே தெரியாது. கரண்ட்டு கிடையாது. 5 வருஷம் நான் இருந்த எந்த இடத்துலையும் கரண்ட்டு கிடையாது. கரெக்டாக என்னை மட்டும் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கரண்ட் இல்லாத இடத்துக்கா. ஒரு இடத்துக்கு கூட கரண்ட்டு கிடையாது, அப்படியே தூக்கி தூக்கி போடுவாங்க. ஸோ நல்ல குளிரில் அப்படியே விசிட்டிங் போயிட்டு நடுங்கிட்டு வருவேன். மத்தியான சோறு ஐஸ் மாதிரி இருக்கும், சூடு கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே கொடுப்பாங்க.
ஊழியம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு என் நிலைமையை பார்த்து அவருக்கு என்னப்பா நிறைய அவருக்கு என்னப்பா வாயக்கிறது சிலர்லாம். நான் போன பாதையை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி உயிரோடு இருக்க மாட்டீங்க. உங்கள் கல்றை கட்டி கல்றை கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட பாதையில எல்லாம் கர்த்தர் கொண்டு போனார். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளில் என்ன ஊழியம் செஞ்சோம். நான் வட இந்தியாவில் செஞ்ச ஊழியம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தென்னிந்தியாவில் வந்துட்டு நான் கஷ்டப்பட்ட காலங்கள் யாருக்கும் தெரியாது. ஒரு ரப்பர் செருப்பு பிஞ்சு போச்சு. ஜோனத்தன் பிறந்த இப்போ 2 வயசோ 3 வயசோ. வேற செருப்பு வாங்க என்கிட்ட காசு இல்லை. அதை அப்படியே பிஞ்ச செருப்பை இழுத்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் இப்படி தான் போனேன். கையில் எடுக்க வெக்கம். அப்படியே போய் செருப்பு தைக்கிறவன்கிட்ட கொடுத்து அன்றைக்கி 1 ரூபாயோ 2 ரூபாயோ கேட்டான். அதை தச்சு வாங்கிட்டு என்கிட்ட வேறு செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லை. அந்த செருப்பை போட்டுட்டு நடந்தேன். அதுலேயும் நான் வாழ்ந்தேன். ஒரு 2 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு 3 ஸ்டாப்பிங் நடந்து தள்ளி போய் டவுன் பஸ் ஏறுவேன். ஆனால் ஒன்னே ஒன்று தேவ கிருபை தாங்குச்சு. அதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கஷ்டமாக நினைக்கல. கிருபை என்னை நினைக்க விடலை. ஸோ பிரியமானவர்களே, ஒன்று தெரிஞ்சுக்காங்க. ஊழியம் நினைச்சா நீங்கள் அது ஊழியம்னு சொல்லும் பொழுது அதே அப்பா நம்ம பார்க்குற ஊழியக்காரன், திருடுற ஊழியக்காரன், கொள்ளையடிக்கிற ஊழியக்காரன், வெளிநாட்டில் காசு வாங்கி ஆர்ஃபனேஜ் நடத்தி பிள்ளைங்களை பட்னி போட்டுட்டு ஏமாத்துற ஊழியக்காரன், வியாபாரம் ஊழியக்காரங்கிற பேரில் வியாபாரம் பண்ணுற பொறுக்கிகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான். குடிகார ஊழியக்காரன், துன்மார்க்கமாக நடக்கிற ஊழியக்காரனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். உண்மையான ஊழியக்காரன் வெளியே தெரியாது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஊழியக்காரன் என்னையா அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கும் கஷ்டப்படுகிற எத்தனையோ உண்மையான ஊழியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரத்தான் செய்யும் வாழ்க்கைன்னா. ஆனா என்னுடைய சந்தோஷத்தை நான் ஊழியத்தில் வைக்க கூடாது. யார்ல வைக்கணும்? என்னை அழைத்த தெய்வத்தை, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. நான் எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன், கிளாஸ் எடுக்கிறேன். நான் ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவேன், முதல்ல காசுக்கு நீ முழங்கால் போட்டின்னா நீ ஊழியக்காரனே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 38 வருஷம் எனக்கு ஊழியத்தில் மட்டும் முடிஞ்சு போச்சு. ரிஸ்வானாவுக்கு வயசு என்ன? 3. நான் 5 வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிஸ்வானா பிறந்தேன். ரிஸ்வானா பெற்று போட்ட 2 புஸ்வானம் அதுக்கப்புறம் தான் பிறந்தது. நான் ஊழியத்துக்கு போகும்போது ரிஸ்வானா பிறக்கலை. 88 ஊழியத்துக்கு போனேன். 38 வருஷம் முடிஞ்சிருச்சு ஏப்ரலோட. இது 39வது வருஷம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் சந்தோஷம், ஆண்டவர் இனிமை, ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சி, ஆண்டவர் எனக்கு மேன்மை நான் நினைக்கிறனால தான் இந்த வாழ்க்கையில என்னால ஓடிக்கிட்டே இருக்க முடியுது. ஏன்னா இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, உம்மை ருசித்தே நல்லவாரே இன்னும் துதிப்பே நன்றியோடு, உம்மை ருசித்தே நல்லவாரே
என்னை நிறுத்துதே. இக்காட்டுக்கெல்லாம் விலக்கி உங்கள் மறைவில் வாழ்த்தியே. இக்காட்டுக்கெல்லாம் விலக்கி உங்கள் மறைவில் வாழ்த்தியே. நீ செய்ததை மறக்கக்கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்கக்கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்த நல்லவரேற்று உம்மை துதித்து நன்றியோடு. உம்மை ருசித்து நல்லவரேற்று உம்மை துதித்து நன்றியோடு. பிரியமானவர்களே, வாழ்க்கையில எல்லாம் வரும். போராட்டம் வரும், வேதனை வரும், கசப்பு வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். இனிப்பு வந்தா ஈங்கிறோம், கசப்பு உருன்னு இஞ்சி தின்ன குரங்காட்டம் இருக்கிறோம். ஏன் இனிப்பு பெறப்ப பல்லு ஃபுல்லா காமிச்சோமே, அப்ப கசப்பையும் அப்படியே காமிக்க வேண்டியதானே? காமிக்கணும். கசப்பு வரட்டும். கர்த்தர் ஒரு நோக்கத்தோட சில நேரத்துங்களில் கசப்பையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். கர்த்தரை ருசிக்கணும்னா இனிப்பு மட்டுமே போதாது. சில நேரம் காரமும் வரும், கசப்பும் வரும், சில நேரம் புளிப்பும் வரும். அறுசுவையும் இல்லைன்னா வாழ்க்கையே சுவையா இருக்கவே இருக்காது. எல்லா பாதையிலையும் கர்த்தர் நடத்தும் போது சந்தோஷத்தோட இனிப்பு சாப்பிட்டப்ப பல்ல எப்படி காமிச்சமோ அது போல கசப்பு சாப்பிடும் போதும் பல்ல காமிக்கணும். சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் வரணும். அப்பதான் கசப்பை கர்த்தர் மாற்றுவார். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ வர்றாருன்னு தெரியணும்னா வாழ்க்கையில கசப்பம் வரணும். ஏன்னா கசப்ப மதுரமாக்குற தேவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒன்னு தெரிஞ்சுக்கணுங்க, நீங்க கர்த்தரோடு வாழ பழகினால்தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க கர்த்தரை விட்டுட்டு ஊருகா மாதிரி தேவைக்கு கர்த்தரை தொட்டுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. சாப்பாடு மாதிரி இருக்கணும் கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை, ஊருகா மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தரை ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ருசிச்சுக்கிட்டே இருங்க. வாக் வித் காட். சுத்தியரி போட்டது அதான் நான் சொன்னேன். 300 வருஷம் ஒருத்தன் தெய்வத்தோட தமிழ்ல சஞ்சரித்தான் இருக்கு. இங்கிலீஷ்ல he walked with God. அவன் தெய்வத்தோடு நடந்தான். தமிழ்ல இன்னும் அதிகம் போய் அவன் தெய்வத்தோடே வாழ்ந்தான். learn to live with God. தெய்வத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய பேர் எவனோ ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னா ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எவன் சொல்லியும் வரப்போறது இல்லை. ஏன்னா ஆசீர்வதிக்கிற அதிகாரம் உலகத்துல ஒரு பயலுக்கோ யாருக்கு மட்டும்தான்?
உன்னதமான தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் ஆசை இருக்காங்க. அதனால எவன் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் எவன் கொண்டு இந்த கையை வச்சாலும் ஆசீர்வாதம் வரப்போறது இல்ல. ஆனா உன்னதமான கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டால் நான் அவரோடு வாழும் பொழுது ஆசீர்வாதத்தை நான் தேட வேண்டாம், என் ஆசீர்வாதத்தை அவர் தேடுகிறவராயிருப்பார். Walk with God, live with God. ஏன்னா இதுல எல்லாமே மாயை, இந்த உலகத்துல எல்லாமே மாயை மாயை மாயை. 4ஆம் வசனம், ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. போதும், ஒரு சந்ததி போச்சு, அடுத்த சந்ததி வந்துருச்சு. ஆனா வாழ்க்கை என்னமோ, பூமியை விட்டுருங்க, வாழ்க்கை என்னமோ. இன்னும் சொல்ல போனா அவன் கஷ்டத்தில், அந்த போன சந்ததி பட்ட கஷ்டத்தை விட நம்ம கஷ்டம் கூடிக்கிட்டே தான் போகுது. இனி நமக்கு வருகிற சந்ததிக்கு இன்னும் என்ன கஷ்டம் வருமோ தெரியாது. அப்ப இதன் நடுவில், மாயைகளின் நடுவில் பிடிக்க வேண்டிய ஒன்று அல்லது பிடிக்க வேண்டிய ஒருவர்னு சொன்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்ப 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதினதின் காலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? God has a plan. தெய்வம் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிட்டாரு. அந்த திட்டத்தை நம்ம உபவாசம் மாற்ற முடியாது, ஏன் நம்ம முழங்கால் மாற்ற முடியாது, ஏன் நம்முடைய அந்நிய பாஷை மாற்ற முடியாது, எதுவுமே மாற்ற முடியாது. அதான் தேவனுடைய திட்டத்தினுடைய விசேஷம். அப்ப அதுக்காக நீங்க ஜெபிக்காதீங்கன்னு நான் சொல்ல, உபவாசிக்காதீங்கன்னு சொல்ல. ஆனா தேவனுடைய திட்டம், இப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருது, நீங்க ஜெபம் பண்ணுங்க. போராட்டங்கள் மாறுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிசாசின் தடைகள் நீங்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா உங்களை குறித்த தேவனுடைய ஒரு பெரிய பிளான் இருக்கு. நீங்க எப்ப பிறக்கணும் எல்லாம் அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு. யாருக்கு பிறக்கணும், எப்படி வாழணும், நீங்க எப்படி போவீங்க, உங்களை குறிச்ச முடிவு எப்படி இருக்கும், எல்லாமே தேவனுடைய கரத்துல இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்ப நம்மளா சூஸ் பண்ணோம், நான் ராஜாவுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் தான் பிறப்பேன். செல்வம் பொண்டாட்டி பேர், உங்க பெரியப்பா பொண்டாட்டி பேர் கஸ்தூரிக்கும் செல்வத்துக்கும் பிறக்க மாட்டேன். நம்மளா தீர்மானம் பண்ண முடியும்? இந்த தீர்மானம் யார் கையில் இருக்கு? யாருக்கு பிறகு என்ன? எனக்கோட தான் ஆசை சார்லஸுக்கு பிறந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும்னு. எந்த சார்லஸ்? நீங்களாம் பேச, எந்த சார்லஸ்? எவனோ ஒருத்தன் சார்லஸ், என்ன இங்கிலாந்து மன்னர். நமக்கு ஆசை இருக்கலாம், ஆனா தீர்மானிக்கிறது தேவன். ஒன்னு தெரிஞ்சுக்காங்க, அவர் தீமையா ஒன்றையும் தீர்மானிக்கல, இனியும் தீமையாய் ஒன்றையும் செய்ய போகிறது இல்லை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய். என்னங்க இதுதான் நேர்த்தியா? நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த இங்கிலீஷ்ல வாசிங்க. பியூட்டிஃபுல். தமிழ்ல நேர்த்தின்னு இருக்கு. நேர்த்தின்னா பர்ஃபெக்ட். ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? He has made everything beautiful in its time. Beautiful. சில நேரம் நமக்கு தோணும், என்ன இந்த மூஞ்சா பியூட்டிஃபுல்? அவர் இந்த மூஞ்சா நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த மூஞ்சி பியூட்டிஃபுல்லா? எஸ், அவருக்கு அது பியூட்டிஃபுல். சில நேரம் நமக்கு அது பியூட்டிஃபுல் இல்லாமல் இருக்கலாம். But it is beautiful in his mind, in his sight, in his plan, in his will. அவர் ஒன்ன கூட அசிங்கமா செய்யறவரே இல்லை. ஏன்னா அவர் அசிங்கமானவர் அல்ல. நமக்கு அசிங்கம்னா நம்ம ஒரு அளவுகோல் வச்சுக்கிறோம். ஏன்னா கருப்பா இருந்தா அசிங்கம், சிவப்பா இருந்தா அழகுன்னு. அந்த அளவுகோல்லாம் ஆண்டவருக்கு கிடையாது. அவருடைய பார்வையில் அழகுங்கிறது என்னன்னா, அவருடைய சித்தத்தோடு எது கரெக்டா பொருந்துதோ அதுதான் அவருடைய பார்வையில அழகு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அழகாய் செய்திருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய சித்தத்தில் போய் கரெக்டா செட் ஆகுதுன்னு அர்த்தம்.
அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்கக்கூடாது. இப்போ சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு விரோதமா நம்ம ஒரு காரியம் செய்வோம். ஆனா அது தேவனுடைய பார்வையில அழகு இல்லை. அவருடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அழகு. His will is our beauty. So பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிற அழகு எதுவும் அழகு அல்ல. அதனால தேவ சித்தத்தை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. தேவ சித்தத்தை பற்றி படிக்கணும்னா அவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை என்ன செஞ்சாரு? பரிபூர்ணமாய் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். பிதாவினுடைய பார்வையில குமாரன் அழகாய் இருந்ததுக்கு காரணம் என்ன? பிதாவினுடைய சித்தத்தை அவரே பூரணமா நிறைவேற்றினார். So if we don't fulfill the will of God, தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றாம நம்ம விருப்பத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது தெய்வம் நம்மை அழகுள்ளவர்களாய் பார்க்கிறது இல்ல. இப்ப நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அல்லது அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறாரா? அழகாய் பார்க்கிறார். So in God's sight, what is beauty? Doing the will of God is the beauty in the sight of God. So பிரியமானவர்களே, அப்ப தேவ சித்தத்தின்படி எல்லாமே நடக்கணும். இப்ப 3 பேரை குறித்து படிக்கலாம். ஒன்று ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 99 வயசு வரைக்கும் பிள்ளை இல்ல. எத்தனாவது வயசுல பிள்ளைய கொடுக்கிறாரு? 100 வயசுல பிள்ளைய தருகிறார். இப்ப நமக்கு தோணும் இது அழகா ஒரு கிழவன் பிள்ளைய தூக்கிட்டு போனா பார்க்கறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? சாராள் பிள்ளைய தூக்கிட்டு போனா பேத்தியோட பிள்ளையோ தெரியல. ஏன்னா சாராளுக்கு 90 வயசு. சாராள் வாயில ஒரு பல்லு இல்லை, பல்லு ஒன்றும் இல்லை. அது ஒரு பிள்ளைய தூக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? யாரு என்ன சொல்றாங்கிறது முக்கியம் இல்லை, உன்னை குறிச்சு கர்த்தர் என்ன நினைக்கிறாருங்கிறத முக்கியம். அடுத்தவன் சொல்றதெல்லாம் நம்ம காதுல கேட்ட அந்த உலகத்துல வாழவே முடியாது. யாரை பத்தி நமக்கு கவலை இல்லை, யாரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் யாரையும் நம்ம பார்க்கவும் வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வேதனையும் பிரச்சனையும் எப்போ வரும் தெரியுமா? அடுத்த ஆளை பார்க்கும்போது தான் நமக்கு பிரச்சனையே வரும். ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் முடி இருக்கும், ஒரு ஆளுக்கு இவ்வளவு நீளம் இருக்கும். இப்படி உத்துக்கிட்டு பார்த்தோம் பிபி ஏறும். தேவையா? இருக்கிற இந்த கொஞ்சத்தை அப்படி பின்னாடி ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு பார்த்துக்காங்க. என்ன 2-3 கண்ணாடி கூட வச்சு பார்த்துக்காங்க. ஆனா அடுத்தவ கூந்தலை பார்க்க வேண்டாம். இந்த முடி அழகா இருக்கா இல்லை அழகாக்குறதுக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் பார்த்துக்காங்க. இது அடுத்த போய் ஒவ்வொருத்தி முடியவா இப்படியே போய் பார்த்து 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 அப்புறம் என்னடா வாழ்க்கை, இது தேவையே இல்லை. உங்களை அழகா நீங்க பார்த்துக்காங்க, அடுத்தவங்க அழகா பார்க்காதீங்க. போய் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. நான் சொல்ற கண்ணாடி வீட்டில் இருக்கிற கண்ணாடி இல்லை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்துல ஒரு கண்ணாடி சொல்லி இருக்கு. அந்த கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடி முன்னாடி போய் நின்று சிலரெல்லாம் கண்ணாடி முன்னாடி அங்க நின்று நீங்க பார்க்க வேண்டியது கர்த்தருடைய மகிமையை. உங்களுக்குள்ள கர்த்தர் தன்னுடைய மகிமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள தேவ சாயல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. இந்த மூஞ்சி என்னத்தை போட்டாலும் அழகா இருக்க போறது ஒண்ணும் இல்ல. இப்ப ஜோசிபாவை ஒரு 80 வயசு கிழவியா ஒரு ஆப்பிள போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்?
அதில் முன்னாடி 2 பல்லு, கீழே 2 பல்லு. அப்படிங்கும் போது இருக்கு மேலே 2 ஆடும், கீழே 2 ஆடும். நம்ம அழகை நம்ம பார்க்க வேண்டாம், ஆனா நமக்குள்ள ஒரு அழகு இருக்கு. நமக்குள்ள ஒரு அழகு இருக்கு, அந்த அழகை ஆராதிக்கணும். அழகே உன்னை ஆராதிக்கிற, அது வெளியே இருக்கிற அழகு இல்ல, நமக்குள்ள என்ன. பிரியமானவர்களே, ஆவியாயிருக்கிற கர்த்தராலே, சரி, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. நீ கண்ணாடி முன்னாடி போய் நின்று கர்த்தருடைய மகிமையை பாரு. இந்த கண்ணாடி வீட்டுல மாற்ற கண்ணாடி இல்ல, அது என்ன கண்ணாடி? இந்த கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. உன் அழகை பார்க்கணும்னா spend time before this mirror. இதுதான் உன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கண்ணாடி, தேவ சாயலை வெளிப்படுத்துகிற கண்ணாடி, உன் அழகை வெளிப்படுத்துகிற கண்ணாடி, தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற கண்ணாடி. இந்த கண்ணாடியில பாரு, பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து எங்க குறை இருக்கு கண்டுபிடிக்கலாம். கண்ணாடியில போய் நின்று பார்த்தா முகத்துல எங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதை சரிப்படுத்து. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். சோ பிரியமானவர்களே, don't see others life. அவங்க வாழ்க்கை வேற, உங்க வாழ்க்கை வேற. ஒரு ஆள் 116 கிலோ, 116 கிலோவை நீ பார்க்காத. நீ எத்தனை கிலோ? 49 இரு. நீ ஏன் 116 பார்க்கிற? 116 பார்த்தா நமக்கு பிபி கூடும். சோ நம்மள கர்த்தர் எந்த பாதையில நடத்துகிறார் என்று பாருங்க. டோன்ட் see others. நான் உலக வாழ்க்கைக்கு சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொல்றேன். அடுத்தவர்களை ஒருபோதும் பார்க்காதீங்க. பார்க்கணும்னு ஒருத்தர் இருந்தா யாரை மட்டும் தான் பார்க்கணும்? இயேசுவை பாருங்க, இயேசுவை துதிங்க, இயேசுவை மகிமைப்படுத்துங்க, இயேசுவை ஆராதிங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே யாரும் அறியாத என்னை அன்பாயிருந்து தேடி வந்த யாரும் அறியாத என்னை அன்பாயிருந்து தேடி வந்த உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கின்றேனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கின்றேனே. நம்முடைய கண்கள் கர்த்தரை மட்டும் பார்க்கட்டுங்க. கர்த்தரை பார்க்க பார்க்க நமக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆனா மனுஷனை பார்த்தீங்கன்னா இருக்கிற சந்தோஷமும் இல்லாம போயிடும். Look unto the Lord. Spend time with the Lord. ஆண்டவரோட நேரத்தை செலவழிங்க. அவனை பார்க்க, இவனை பார்க்க, அவளை பார்க்க, இவளை எதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது இயேசுவின் பாதத்தில் இருக்கிறது. அவருடைய முகத்தை தரிசிப்பது, அவருடைய சத்தத்தை கேட்பது. பிரியமானவர்களே, உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு சொல்லிட்டு 24 வருஷம் கழிச்சிட்டு திரும்ப வரார். இதில் பல தடவை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பார்த்துட்டான். 24 வருஷம் கழிச்சிட்டு சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில், ஆதியாகமம் 18:10 ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உன் வீட்டிற்கு வருவேன். அப்பொழுது சாராள் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாள் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க நல்லா கவனிங்க. ஈசாக்கு பிறக்கிறதோட ஒரு உற்பவ காலத்தின் திட்டம் தொடங்குது. ஏற்கனவே இந்த திட்டம் தேவனுடைய அனாதி நோக்கத்துல
இருக்கு. அது என்ன? உற்பவ கால திட்டம். உற்பவம்னா உருவாகிறது, கர்ப்பம் தரிக்கிறது. கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இப்போ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, சாராள் தன்னுடைய கரத்தில் ஈசாக்கை அணைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு உற்பவ கால திட்டம் தொடங்குது. அந்த உற்பவ கால திட்டம் யாரை பற்றியது? கர்த்தராகிய இயேசு. அப்ப இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் துவங்கும் பொழுதுதான் சாராள் கையில யார் வர முடியும்? ஈசாக்கு. ஆனா வாக்குத்தத்தம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது? 24 வருஷத்துக்கு முன்னாடி. 24 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா தேவனுடைய திட்டம் எப்ப தொடங்குது? 24 வருஷத்துக்கு பின்னாடி. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட உடனே அது நிறைவேறிட போறதில்லை. There is a plan of God. There is a will of God. தெய்வத்துக்கு ஒரு பெரிய நோக்கமும் ஒரு திட்டமும் இருக்கு. Wait for God's timing. ஆண்டவருடைய நேரத்துக்கு முதலாவது நாம் காத்திருக்க பழகணுங்க. சில நேரம் நமக்கு வயிற்று வலி, நமக்கு அவசரம், நமக்கு உடனே நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மகனே என் வேலை. இயேசு குடுகுடுன்னு ஓடி போய் அற்புதத்தை செய்ய தொடங்கல. அற்புதம் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அமைதலா இருக்கிறாரு. மரியாள் குடுகுடுன்னு இயேசு கிட்ட ஓடி போய் திராட்சை ரசம். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? என் பிதா எனக்கு கட்டளையிட்ட அந்த வேலை இன்னும் அவசரப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் குறித்த வேலை. ஐயோ, இதை நான் இப்போ போயிட்டு நம்ம இப்போ இப்படி யோசிக்கலாம். இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகும்போது தான் அந்த உற்பவ கால திட்டம் தொடங்குது. இப்போ நம்முடைய அறிவில், ஆண்டவரே இந்த பிள்ளைய பெத்து போட்டுட்டு நான் அடுத்த வருஷம் செத்து போயிட்டேன்னா நம்ம மைண்டில் என்ன தோணும்? ஏன்னா எனக்கு வயசு இப்போவே 99. பிள்ளை பெத்த உடனே நான் செத்து போயிட்டேன்னா, அப்பவும் அந்த பிள்ளைய குறித்து தெய்வத்துக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஆபிரகாமை குறித்து தெய்வத்துக்கு ஒரு திட்டம் இருக்கு. பல நேரங்களில் நம்ம தெய்வ திட்டத்தை பற்றி கவலைப்படுறது இல்லை. நம்ம மைண்டில் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம். என்ன திட்டம்? என்னமோ தெரில, கை ஒரு பக்கம் பண்ணுது, கால் ஒரு பக்கம் பண்ணுது, தலை ஒரு பக்கம் சுத்துது, அடுத்த வருஷம் உயிரோடு இருப்பனோ இல்லையோ தெரியல. ஏன் 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 இதெல்லாம் வருது? கர்த்தரை பார்க்க தவறினபடியினால். ஏன்னா நம்ம எதை பார்க்குறோம்? கையெல்லாம் விடவிடன்னு ஆடுது, காலு கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது, தலை கிருகிருன்னு சுத்துது, நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது. இப்போ நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம உடம்ப பார்க்குறோம். பார்க்க வேண்டியது யார? சாராள் தன் கர்ப்பம் செத்து போனது என்று அறிந்த போதிலும் யாரை விசுவாசிச்சா? வாக்குத்தத்தம் பண்ணவரை விசுவாசிச்சா. விசுவாசிச்சதுனால அவர் பிள்ளையை பெற்றா. உங்க சரீரம் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா பல காரியங்களை அது காண்பிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, சரீரத்தை பார்க்கறனால, அதுக்காக சரீரத்தையே பார்க்காதீங்கன்னு அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. சரீரத்தை பார்த்து பயந்து போய் அவிசுவாசப்பட்டு அடுத்து உங்க வாயிலிருந்து என்னதான் வரும்? அடுத்த வருஷம் இருப்பனோ இல்லையோ தெரில, ஒரு பேர பிள்ளைய பார்க்க மாட்டனோ தெரில, எப்போ போய் சேர்ந்துருவனோ தெரில. ஏன்னா நம்ம வாயிலிருந்து இப்போ என்ன வரணும்? அவிசுவாசத்தின் வார்த்தை. யாரு விரும்புறது? பிசாசு. அப்ப நான் என் சரீரத்தை பார்க்கும் பொழுது விசுவாசத்துல நான் வளரவே முடியாது. வாசிங்க இந்த வசனம், எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். கற்பம் செத்து போச்சுங்க. நல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுது அவருடைய கர்ப்பம் செத்து போச்சு. இனிமே பிள்ளை பிறக்கிறதுக்கு சான்ஸே. ஆனா வசனம், அதே வசனத்துல இப்ப என்ன பார்க்கிறோம்? விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து. எப்போ நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் மேல உங்க விசுவாசம் வைக்கிறீங்களோ, செத்த கர்ப்பத்துல என்ன திரும்ப வரும்? பலன், ஜீவன், கிருபை எல்லாமே வரும். பிரியமானவர்களே, பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். வயது சென்றவளாயிருந்தும்
பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையுள்ள எண்ணெய் இருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சரீரம் செத்து போன ஒருவனாலே. ஆபிரகாம் என்ன அப்படியே வாலிபனா? 100 வயசு, அவளுக்கு 90 வயசு. அவனை பத்தியும் பைபிள் சொல்லுது சரீரம் செத்து போச்சு, இனி பிள்ளை பெத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவன் எப்படி பெற்றானா? வானத்தில் பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். எத்தனை பேர் ஆபிரகாமுக்கு பிறந்தாங்க? சாராள்கிட்ட எத்தனை பேர் பிறந்தாங்க? ஒரே ஒருத்தன். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? வாசிங்க, திரும்ப வாசிங்க. கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆபிரகாமுக்கு எவ்வளவு பேர் பிறந்தாங்களா? மிகுந்த ஜனங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் பெத்தது என்னமோ ஒரு ஈசாக்கு தான், ஆனா அந்த ஈசாக்குக்குள்ள ஒரு பெரிய சந்ததியை அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் கண்டான். அதான் விசுவாசத்துல வளர்றது. அதுதான் விசுவாசத்துல வளர்றது. என்னால முடியாது, ஆனா என் தேவனுடைய வாக்குத்தத்தத்தினால முடியும், என் தேவனுடைய வார்த்தையினால முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாயிருந்தது, அவருக்குள் வெளிச்சம் இருந்தது, அந்த வெளிச்சம் மனுஷருக்கு ஜீவனாயிருந்தது. ஏன்னா ஆதியில வார்த்தை வெளிப்பட்ட பொழுது என்ன சொல்லுச்சு? எல்லாம் பூமி எங்கு இருள் மூடி இருக்கு, வெளிச்சம் இருளை வெளிச்சமாக்குற தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட பொழுது அங்கே அற்புதங்கள் நடந்தது. என்னால அற்புதம் நடக்காது, ஆனா என் தேவனுடைய வார்த்தையினால் அற்புதம் நடக்க முடியும். முடியும். அதுதான் விசுவாசம். என்னால முடியாது, ஆனா என் ஆண்டவரால, அவருடைய வார்த்தையால, அவருடைய வல்லமையினால, அவருடைய அபிஷேகத்தினால. அப்ப எனக்குள்ள கிரியை செய்ய வேண்டியது என்னது? வார்த்தை, வல்லமை, அபிஷேகம், கிருபை. ஆனா நான் உட்கார்ந்து இருக்கிறது எப்படி? இப்படி உட்கார்ந்து இருந்தா வார்த்தை கிரியை செய்யுமா? வல்லமை கிரியை செய்யுமா? எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு 100 கோடி ரூபா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கணும். போயா உனக்கு இதே பாப்பா போச்சு அப்படின்னு சொல்வீங்க மனசுக்குள்ள. என்னையே பாருங்க, ஏதோ ஒரு 1000 கோடி ரூபா அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா சந்தோஷமாயிருங்க, 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 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால். பிரியமானவர்களே, 1000 கோடி விட பெரிய தெய்வம் என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் சோகமா இருக்கணும்? நான் ஏன் அதைரியப்படணும்? நான் ஏன் அவிசுவாசப்படணும்? அப்ப அதைரியப்படுறேன், சோர்ந்து போறேன், அவிசுவாசப்படுறேன்னா என் கூட ஆண்டவர். அதான் அந்த அர்த்தம். சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு முன்னாடி ஒரு சேனை இருக்கு, ஆனா உம்மாலே எனக்கு முன்னாடி ஒரு மதில் இருக்கு, என் தேவனாலே. So remember that God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதை மறந்துட்டாதான் கவலை வரும், பாரம் வரும், துக்கம் வரும். இங்க வந்து உட்கார்ந்துட்டோம், இன்னும் ஃபீஸ் கட்டி முடிக்கல, இன்னும் லேப்டாப் வேற வாங்கல, ஃபோனு வேற வாங்கல, எவன்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. என்ன எங்க எந்த கடைக்காரனாவது ஏதாவது செகண்ட் ஹேண்டாவது கொடுப்பானா? சில நம்ம புத்தி அப்படிதான் போகும். ஆண்டவர் கொடுக்கணும்னா செகண்ட் ஹேண்டு தான் கொடுக்கணுமா? ஆபிரகாமுக்கு 99 வயசுல ஒரு செகண்ட் ஹேண்டா கொடுத்தாரு. பொண்டாட்டி கூட்டு வந்து கொடுத்தது ஒரு செகண்ட் ஹேண்டு, ஆனா ஆண்டவர் கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஹேண்ட். அது ஃப்ரெஷ். தெய்வத்தால முடியாது ஒண்ணு இல்லைங்க. Look unto the Lord.
நான் சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறவர். அது இதெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. ஒரு முறை மதுரையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக். அப்போ அவருக்காக எல்லாம் ஜெபம் பண்றாங்க. அப்போ டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இவருக்கு பைபாஸ் உடனடியாக பண்ணணும். ஆனா பைபாஸ் பண்றதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை. அப்ப காசு இருந்துட்டா அப்பெல்லாம் காப்பீடு எல்லாம் கிடையாது. நான் சொல்றது 96 97. அப்போ அவங்களுக்கு ஒரே தெரிஞ்ச ஒரே வழி முழங்கால நிக்கிறது தான். 3 நாளா ஜெபம் பண்றாங்க. வலி இருந்துகிட்டே இருக்கு, வலி மாறல. 3 நாளா ஜெபிச்சுட்டு ஏற்கனவே டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு நீங்க இவ்வளவு பணம் கட்டுங்க, உடனே ஆப்ரேஷன். கையில காசு இல்லைனோடனே போய் ரெடி பண்ணிட்டு வாங்க நினைச்சாச்சு. 3 நாள் அவங்க ஜெபிக்கிறாங்க. 3ஆவது நாள் ராத்திரி வரைக்கும் வலியும் குறையல, 10 பைசா காசும் கிடைக்கல. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த ராத்திரி அவர் தூங்கினார். எப்படி தூங்கினார்னு அவருக்கு தெரியாது. காலையில் எந்திரிக்கும் போது வலி இல்லை. திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. என் டாக்டர் வர சொல்லி இருக்காரு. இப்போ டாக்டர் போனோடனே பில்லு கட்டுங்க. இல்லை டாக்டர், என்ன இல்லை? அப்ப என்னதாயா இருக்கு? எதுக்குயா சும்மா வந்து உயிரை எடுக்கிறீங்க? இல்ல இல்ல, திரும்ப ஒரே ஒரு தடவை ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணிடணும். சரி கட்டி தொலைங்க பணத்தை. ஸ்கேனுக்கு மட்டும் பணம் இருந்தது, கட்டுனாங்க. ஒருத்தர் கூட நம்ப மாட்டீங்க, உள்ளுக்குள்ள ஒரு பைபாஸே நடந்திருந்தது. அந்த பிளாக் அப்படியே தான் இருக்கு. அந்த பிளாக்குக்கு முன்னாடி இருந்து வேறொரு பிளட் வெசல் உருவாகி அந்த பிளாக்கை பைபாஸ் பண்ணி போய் ஜாயின் ஆயிருக்கு. டாக்டர் சாத்தியமே இல்லை, இது சாத்தியமே இல்லை, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு. அப்போ ஜெபிக்கும் பொழுது, தெய்வத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒரு கத்தி வைக்காம, ஒரு இன்ஜெக்ஷன் போடாம, ஒரு மாத்திரை சாப்பிடாம ஒரு பைபாஸ் தெய்வத்துக்கு உருவாக்கி கொடுக்க கூடுமானால் ஏங்க நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாது? ஏன் அதிசயம் செய்ய முடியாது? ஏன் அடைபட்ட கதவுகளை திறக்க முடியாது? எப்பத்தா என்று சொல்லி தீரப்பாவாரு எப்பத்தா என்று சொல்லி தீரப்பாவாரு அடைப்பட்டதெல்லாம் தீரதோ ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் தீரகோ வானத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் தீரதோ பட்டாலுடன் தீரகோ எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆண்டவரை பிடிக்கிற மனுஷனுக்கு அடைப்பட்ட கதவுகள் கூட என்ன செய்யும்? திறக்கும். அப்போ ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அவன் உற்பவ கால திட்டம், யாரை பத்தின உற்பவம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய திட்டத்தினுடைய காலம் வரைக்கும் அவன் விசுவாசத்தோடு பொறுமையாய் காத்து கொண்டே இருக்கணும். இரண்டாவது பழைய ஏற்பாட்டில் தாவீது. ஏன்னா நம்ம மத்தேயு 1:1 ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து 3 பேருடைய பேர் சொல்லி இருக்குது. இப்ப இந்த 3 பேரையும் பார்க்கும் பொழுது இரண்டாவது தாவீது. தாவீதை தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா சிங்காசனம் எப்ப கிடைச்சது? ஒருத்தனுக்கு பிள்ளை எப்ப கிடைச்சது? 40 வருஷமா? 25 வருஷம் கழிச்சு. இப்ப அடுத்தவனுக்கு சிங்காசனம் எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருஷம் வரைக்கும். இந்த 40 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இன்டர்வியூ வரும்,
இன்டர்வியூ வரும், ஆண்டவர் கூப்பிடுவார், மெயில் வரும், போஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு வருவான். காத்துக்கிட்டே இருந்தானா? இல்லைங்க, கர்த்தர் அவனை ஓட விட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை, யார்கிட்ட போய் கேட்குறான்? ஆசாரியன்ட்ட. இன்னொரு நேரம் சாப்பாடு இல்லை, யார்கிட்ட போய் கேட்குறான்? நாபால்கிட்ட. ஆனால் கிடைக்கல. அபிஷேகம் பண்ணின மனுஷனை கர்த்தர் நடத்துகிற விதத்தை பாருங்க. ஒரு நாள்ல 2 நாள் இல்லை, கடைசியில் எந்த பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்தாங்களோ அந்த ராஜா கிட்ட போய் அவன் அடைக்கலம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அவன் உயிரை வேட்டையாடுறதுக்கு சவுல் அப்படியே பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான், உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆனா அவன் சொல்றான், நீரன் கோட்டை, நீரன் துருகம், நீரன் தஞ்சம், நீரன் அடைக்கலம், நீரன் கேடகம், நீரன் பரிசை, நீரன் ரட்சண்ய கொம்பு, நீரன் கண்மலை. 40 வருஷம் வாயிலிருந்து என்னதான் வந்துகிட்டு இருக்கு? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நான் உம்மை துதிப்பேன் நாள் முழுவதும். பிரியமானவர்களே, அவன் என்ன சொல்றான்? நான் உம்மை துதிப்பேன் நாள் முழுவதும், நான் உம்மை ருசிப்பேன் வாழ்நாள் எல்லாம், நான் உம்மை சேவிப்பேன் எனது எல்லாவற்றிலும். பிரியமானவர்களே, இந்த 40 வருஷமும் ஒரே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். என்ன பாட்டு? நீரேயன். நம்ம 4 நாளைக்கு இந்த பாட்டை 4 வாரம் பாடணும். இந்த லூஸு எப்போ பார்த்தாலும் ஒரே பாட்டு. புக்கில் 200 பாட்டு இருக்கு, இந்த லூஸு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான் பாரு. ஒரு பாட்டையே பாடினதே பாடிக்கிட்டு இருக்கிறார், எரிச்சலாக வருது. ஆனால் சில நேரம் பாடின பாட்டே கத்தட்ட பாடிக்கிட்டே இருக்கணும், பதில் கிடைக்கிற வரைக்கும். நீரன் கோட்டை, நீரன் தஞ்சம், நீரன் ரட்சகர், நீரன் ரட்சண்ய கொம்பு, நீரன் கண்மலை. உங்களுக்கு வேணா அது சலிப்பு தட்டலாம், ஆனா ஆண்டவருக்கு நீங்க அவரை துதிக்கிற அந்த துதி சலிப்பு தட்டவே தட்டாது. அது பிரியமானது, அது உங்க விசுவாச அறிக்கை, அது உங்களுடைய வாயின் வார்த்தையில இருந்து வருகிற ஜெயம். பாடின பாட்டே திரும்ப திரும்ப பாடினா நமக்கு போர் அடிக்கும். ஆனா கர்த்தருக்கு உங்க விசுவாசம் வளர்கிறபடியினால் ஒரு நாளும் போர் அடிக்காது. ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் ஆண்டவரோட நடந்துகிட்டே இருங்க. பிரியமானவர்களே, தாவீது சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் கர்த்தர் தாவீதை பார்த்து எப்ரோனுக்கு போன்னு சொல்ற வரைக்கும் அவன் கர்த்தரை நோக்கி பாடிக்கொண்டே இருந்தான். எத்தனையோ வியாகுலம் வந்தது, வேதனை வந்தது, ஒரு பக்கம் கலக்கம்லாம் வந்தது. என் ஆத்துமாவே ஏன் எனக்குள், ஏன் எனக்குள் என் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்புமானவரை நோக்கி நான் இன்னும் காத்திருப்பேன், நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் அவரை உயர்த்துவேன். 40 வருஷம் இயேசு கிறிஸ்துவ குறிச்ச பிதாவின் திட்டம் நிறைவேறதுக்கு 4000 வருஷம். 25, 40, 4000. இது என்ன ரேஷியோன்னு எங்க நீதான மேக்ஸ்? 25:40:4000 என்ன ரேஷியோன்னு போட்டு சொல்லு பார்ப்போம். அந்த மேட்ச் எல்லாம் நான் படிக்கல பார்த்தேன். அதெல்லாம் படிக்கணும்னா கேம்பிரிட்ஜுக்கு போகணும், ஐமானுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. வாசிங்க கலாத்தியர், கலாத்தியர்கள் தான் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது, காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலங்கள் நிறைவேறின போது ஆபிரகாமுக்கு 25 வருஷம், தாவீதுக்கு 40 வருஷம், இயேசுவுக்கோ காலங்கள். காலங்கள் அதாவது மனுஷன் தோன்றினதிலிருந்து நான் அது 4000, நித்தியத்திலிருந்து எத்தனை வருஷம்னு எனக்கு யாரும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கோ தெரியாது. காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில காலங்களை குறிச்சு வச்சிருக்கிறார். அதைரியப்படாதீங்க.
அவிசுவாசப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்க உடம்பு சொல்றத கேட்காதீங்க, மனுஷர் சொல்றத கேட்காதீங்க. சில நேரம் டாக்டர் சொல்றதையும், டாக்டர் சொல்றது மாத்திரை போடுன்னு சொன்னா கேளுங்க, இதுக்கு மாத்திரையே இல்லை, இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொன்னா கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு பரலோகத்தின் தேவனிடத்துல. அழுகி போன மாம்சத்தை சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாற்ற அவரால் முடியுமானால் தீர்வு மனுஷங்கிட்ட இல்ல, தீர்வு மருத்துவத்தில் இல்ல, தீர்வு மகிமையின் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, மகிமையின் தேவனிடத்துல தீர்வு இருக்கிறது. பிரியமானவர்களே, சரி, இப்ப 12ஆம் வசனம் வாசிப்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியா. அதுல என்ன இருக்கு? மகிழ்ச்சியாய் இருப்பது. 11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். தமிழ்ல பாத்தீங்கன்னா உலகத்தையும், ஆனா மூல பாஷையில he has kept eternity in their heart. eternity, நித்தியம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி இருக்கு, he has kept the hidden in their hearts. hidden அப்படின்னா ஹிடன்னா உள்ள இதயத்தில் இருக்கிறது இல்லை, மறைவாய் இருக்கிறவைகளை எங்க வச்சிருக்கிறாரா? உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அது இங்கே தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து இங்க வரணும்னா இட் வில் டேக் டைம். நம்ம உள்ளத்துக்குள்ள நம்முடைய நித்தியத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளை குறிச்ச ரகசியங்களையும் கர்த்தர் எங்க தான் வச்சிருக்கிறாரா? இங்கே தான் வச்சிருக்கிறாரு. அப்போ ஏன்னா தெய்வம் எங்க வாசம் பண்ணுகிறார்? நமக்குள், நம்முடைய ஆவிக்குள், நம்முடைய ஆத்துமாவில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அதனால தான் நித்தியத்தை எங்க கொண்டு வச்சிட்டாரா? உள்ளத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா இங்க வேலை செய்யறது எல்லாமே சாக்கடை, குப்பை, கூளம், கெட்டு போனது, அழுகி போனது, நாறுறது, இதெல்லாம் எங்க இருக்கு? இங்க. இப்படி பார்த்த உடனே, ஏன்னா இங்க இது எதனால நிரம்பி இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்காங்க. நீங்க இங்க இதனால ஆத்துமாவினால் நடத்தப்பட்டா நித்தியத்தை நீங்கள் காண முடியும். சிந்தையினால் நடத்தப்பட்டா இந்த சிந்தை என்ன செய்யும்? கம்ப்ளீட்டா பார்க்கறத வச்சு தான் சிந்தை என்ன செய்யும்? உங்களுடைய எண்ணங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய ஆத்மா பார்க்கறத வச்சு கிரியை செய்யாது, அதை அனுபவிக்கிறத வச்சு உள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் மூலமாக ஆத்மா கிரியை செய்யும். அதனாலதான் நித்தியத்தை எங்க கொண்டு வச்சிருக்கிறாரா? இருதயத்துல. ஆனா பிசாசுக்கு எது தேவை? இங்க. அதனாலதான் பிசாசை விரட்டும் போது என்ன செய்யணும்? அப்படி தள்ளி விட்டுறணும். என்ன, இந்த பிசாசு அதிகம் வேலை செய்யறது எங்க? அப்ப என்ன பண்ணும்? சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா சிந்தையில தான் பிசாசு போராடுவான். ஆனா ஆத்மாவில் பிசாசு அவ்வளவு சீக்கிரத்தில் போராட, ஏன்னா அங்க பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்யறாரு. ஆனா சிந்தை எளிதாக பிசாசு கிரியை செய்யறதுக்கு இடமாய் மாறிடும். என்ன, நமக்கு வெளியில பார்க்குறோம், ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்றாங்க, சொன்ன உடனே நம்ம மைண்டு வேற மாதிரி திங்க் பண்ணோம். நம்ம மைண்டு வேத வசனத்துக்கு நேராக போகாது. நம்ம மைண்டு என்ன, கர்த்தர் சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பாது. அவன் அதை சொல்லிட்டான், இவன் அதை சொல்லிட்டான், எல்லாம் அப்படி சொல்றான், இப்படி சொல்றான், உடனே அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இங்கே தான் பிசாசு போராட முடியும். ஏன்னா இங்க ஆவியானவர் கிரியை செய்கிறார். சோ பிரியமானவர்களே, அதனாலதான் நித்தியத்தை எங்க வச்சிருக்கிறாரா? உள்ளத்துல. ஏன்னா ஆவியானவர் அங்க இருக்கிறாரு, நித்தியம் அவர் கையில இருக்கு. அதனால அவர் கையில இருக்கிறது நிச்சயமா பத்திரமா இருக்கும். So be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டீங்கன்னா நித்தியத்தை நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. அடுத்து, ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இப்போ சிந்தையில தெய்வம் வச்சிருந்தாருன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தெய்வம் எங்க வச்சிருக்கிறாரு? உள்ளத்துக்குள்ள. உள்ளத்துக்குள்ள அவர் இருக்கிற இடத்துல அதை ரகசியமா மறைபொருளா வச்சிருக்கிறாரு. நேரம் வரும்போதுதான் கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்துறார். அது வரைக்கும் அது ரகசியமாகத்தான் இருக்கு. அதனாலதான் சிந்தையினால் நடத்தப்படக்கூடாது,
ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். அடுத்தது மகிழ்ச்சியாய் இருப்பதும். இப்ப இந்த இடத்துல மகிழ்ச்சி கிடையாதுங்க, சந்தோஷமாய் இருப்பதும். உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ரெண்டு காரியம்தான். ஒன்னு சந்தோஷமா இருங்க, இன்னொன்னு நன்மை செய்யுங்க. ரெண்டு விஷயம்தான். சந்தோஷமா இருக்கிறனால நீங்க உங்களுக்கு நன்மை செய்றீங்க, உங்க சரீரத்துக்கு நன்மை. எப்ப பார்த்தாலும் இப்படியே என்னத்த சொல்றதுப்பா, என்ன வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்து பேசாம செத்து தொலைச்சிடலாம் போல இருக்கு. செத்து தொலை என்ன, ஏன் தான் இப்படி நமக்கு மட்டும் வருதோ? பிரியமானவர்களே, ஒன்று தெரிஞ்சுக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரவே வராது. சந்தோஷம் வரணும்னா கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேனே வாழ்வினிலே, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேனே வாழ்வினிலே, எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்குமே நாவினிலே, எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்குமே நாவினிலே. கர்த்தரை துதிச்சிங்கன்னா சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையோ. வாயை திறந்து சொல்லு, அப்பதான் லேப்டாப் கிடைக்கும். இல்லைன்னா லேப்பும் கிடைக்காது, டாப்பும் கிடைக்காது. சத்தமா சொல்லணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையோ குறைவுபடாது. தெய்வம் வெட்கப்படுத்துறவர் இல்லை, தெய்வம் நம்மளை வெட்கப்படுத்துறவர் இல்லை. பிரியமானவர்களே, சந்தோஷமா இருங்க. என்ன, கர்த்தர் நம்மளை நடத்துறாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறாரு, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார், கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் நம்மளை பாதியில விட்டுட்டு ஓடுறவர் இல்லை. பிரியமானவர்களே, அப்ப நீ மகிழ்ச்சியா இருப்பதும் ஆக்சுவலா சந்தோஷம். வாசிங்க என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னாகமம் 10:10. உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் தகன பலிகளிலும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிக்கைகளை ஊற வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியின் நாள், என்னாகமம் 10:10 மகிழ்ச்சியின் நாள் என்று பார்க்கிறோம். உபாகமம் 28:47. உபாகமம் 28:47. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். பழைய ஏற்பாட்டுல நீங்க படிச்சீங்கன்னா இந்த மகிழ்ச்சி, களிகூறுதல், மன மகிழ்ச்சி, இது எல்லாம் எங்க இருக்கா? உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறதில், அவர் சமூகத்தில். வாசிங்க 2 நாளாகமம் 16:27. 2 நாளாகமம் 16:27. மகிழ்ச்சி எங்க இருக்கா? அவர் ஸ்தலம், அவர் வாசம் பண்ற இடம், அவர் சமூகம். அவர் சமூகம் என் சந்தோஷமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே.
சமூகம்னா ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து இருக்கும்போது மட்டும் இல்லை, நடந்தாலும் அவர் சமூகம் கூட வரும், நின்னாலும் அவர் சமூகம் கூட இருக்கும், வேலை செஞ்சா அவர் சமூகம் கூட இருக்கும், படுத்திருந்தா அவர் சமூகம் கூட இருக்கும். அப்ப போயிட்டு அவர்கிட்ட என் கூடவே இரும் அப்படிலாம் கூப்பிட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அவர் சமூகம் நம்ம கூட இருக்கும். பிரியமானவர்களே, அவர் சமூகம் நம்ம கூட உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் தேவ சமூகம் இருக்கும். அந்த தேவ சமூகம் இருந்தால் எல்லா இடத்துலையும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும், நீங்க நம்பிக்கையோடு இருக்க முடியும், நீங்க சாட்சியோடு இருக்க முடியும், நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். கூட இருக்கிறார்னு விசுவாசிச்சாதான் முடியும். கூடவா? ஒரு பயலும் கூட இல்லை. அங்க கர்த்தர் கிரியை செய்ய முடியாது, அங்க கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஒருவேளை நீ தனியா நடக்கலாம், ஆனா தனிமையில் கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிக்க தெரிஞ்சிருக்கணும். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோள் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோள் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. என்ன இன்னைக்கு ஒரு ஒரே பாட்டா பாடிட்டு இருக்காரு? சந்தோஷமா இருக்கிறவன் பாடணும், பாடணும். தேவ சமூகத்தை அனுபவிக்கிறவன் பாடாம இருக்க, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாரை காணவாடுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்பி வந்தேன் உந்தன் பிள்ளை நான், நம்பி வந்தேன் உந்தன் பிள்ளை நான், நம்பி வந்தேன் உந்தன் பிள்ளை நான், நம்பி வந்தேன் உந்தன் பிள்ளை நான். அவருக்கு என்னப்பா, அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, பாட்டு பாடிட்டே இருக்கிறாரு. நாளைக்கு நான் 10 லட்சம் ரூபா ரெடி பண்ணோம் சொன்னா தெரியுமா? நாளைக்கு சாயங்காலத்துக்கு நான் 10 லட்சம் ரூபா ரெடி பண்ணோம். ஐயோ 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 போனால் அப்படியே போயிட்டு செத்து பேர் செத்து தான் போகணும். நாளைக்கு பார்ப்போம், தூங்கி எந்திரிச்சா. இன்னைக்கு இது என்ன நாள்? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள்ல என்ன செய்யணும்? கலிகூற கடுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதுல கலிகூறு. நாளைய கொண்டு வந்து இன்னைக்கே நிறுத்தி உன் வாழ்க்கையை நாசமாக்காது. 40 வருஷத்துக்கு அப்புறம் சாக போறத நினைச்சு ஐயோ செத்து போயிடுவானா, நானா செத்து போயிடுவானா? 40 வருஷம் உயிரோடு இருக்கிறோமோ சாவரமோ என்ன நடக்குதோ அன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். 40 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற சாவை இன்னைக்கே கூப்பிட வேண்டாம். புரியுதா? சாவை என்னைக்கோ ஒரு நாள் இருக்கு, அது இருந்துட்டு போகட்டும். நமக்கு இப்போ பார்க்க வேண்டியது நம்முடைய தெய்வத்தை. We have to look unto the Lord.
This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல மகிழ்ந்த. இன்னைக்கு சந்தோஷப்படலைன்னா நாளைக்கு அழுகிறத இன்னைக்கே சேர்த்து அழுக வேண்டியது. அப்போ இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமாவது பட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைய நினச்சி பார்க்காதீங்க. நாளைய தினம் நமக்குரியது அல்ல, கர்த்தருக்குரியது. இன்றைய தினம் நமக்குரியது. இன்றைய தினம் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல என்ன செய்வோம்? மகிழ்ந்த களி கூறுங்க. தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்மால சந்தோஷப்படாம இருக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீஷர்கள் கர்த்தரை கண்டு செத்து போயிட்டாருன்னு நினைச்சாங்க, கதை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. இப்ப விலாவையும் காமிச்சாரு, கையையும் காமிச்ச உடனே அவரை கண்ட சீஷர்கள், இயேசுவை கண்டால் சந்தோஷம் உண்டு. இயேசுவை காண்கிறவனுக்கு சந்தோஷம் குறையாது. இன்னும் ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவரை கண்டவன் சந்தோஷமா இருந்தா, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவன் சந்தோஷமா இருக்கிறான். ரெண்டு விஷயம், தேவ சமூகம் சந்தோஷம், தேவனை பார்க்கிறவனுக்கு சந்தோஷம், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு சந்தோஷம். நம்முடைய கண்களை மூடுவோம். இந்த வாழ்க்கை நீ இந்த பூமியில் உனக்கு கொடுத்துருக்கிறது ரெண்டு காரணத்துக்காகத்தான் இந்த வாழ்க்கை. ஒன்று, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ரெண்டு, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யாம இருக்காத. அப்படி இருந்தீன்னா அது பாவம். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாது இருந்தால் அது பாவம். ரெண்டே ரெண்டு காரியம். கர்த்தர் பாக்கி எல்லாம் பொறுப்பெடுத்துக்குவார். எல்லா சகலத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் அவர் செய்வார். என்ன, அவர் 4 வருஷம் கழிச்சு செய்ய போறத நான் இப்பவே நினைச்சு உருகிட்டு இருக்கிறனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா 4 வருஷம் கழிச்சு அவர் செய்யணும்னு தீர்மானிச்சதை தடுக்க யாராலையோ முடியாது. சோ அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த 4 வருஷமும் துதிப்பேன் துதித்து கொண்டே Hallelujah, 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 இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இனி என் வாழ்க்கையில புலம்ப மாட்டேன், இனி என் வாழ்க்கையில அழுவ மாட்டேன், இனி என் வாழ்க்கையில பதறி பேச மாட்டேன், இனி என் வாழ்க்கையில அவிசுவாசத்தின் வார்த்தையை பேச மாட்டேன், இனி என் வாழ்க்கையில இன்னொருத்தரை பார்த்துட்டு என் வாயை திறக்க மாட்டேன். ஏன், என் சொந்த சரீரத்தை பார்த்துட்டு கூட நான் வாயை திறக்க மாட்டேன். கர்த்தரை மட்டும் பார்ப்பேன், கர்த்தரை மட்டும் துதிப்பேன், கர்த்தரை போற்றுவேன், கர்த்தரை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். இன்னைக்கு அந்த தீர்மானத்தை பண்ணுவோம். இந்த ஜூன் மாசம் முழுசும் வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப நம்ம ஜூனுக்கு தீர்மானம் பண்ணுவோம். இனிமே எவன் மூஞ்சியை நான் பார்க்க போறதில்லை, எவன் காரியத்தை நான் பார்க்க போறதில்லை, என் சொந்த காரியத்தை கூட நான் பார்க்க போறதில்லை. என் இயேசுவை பார்க்க போறேன். அவர் எனக்குள் வைத்திருக்கிற மகிமையை பார்க்க போகிறேன். அவர் எனக்குள் நடப்பிக்கிற மறுரூபத்தை பார்க்க போறேன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வேன். கிருபையும் இரக்கமுள்ள எங்களுடைய நல்ல பிதாவே,
இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனையும் மட்டும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனையில் நீர் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த ஜூன் மாதத்தில் நீர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், நீ நன்மையை கட்டளையிடுகிற கர்த்தர், மறைந்திருக்கிற ரகசியங்களை நிறைவேற்ற போகிற கர்த்தர். சந்தோஷமா இருக்கிறதும் நன்மை செய்யறது மட்டும்தான் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளை. அப்படி நாங்கள் ஜீவிக்கும் பொழுது இந்த மாதத்தில் நீர் அநேக நேர்த்தியான காரியங்களை நாங்கள் காண செய்ய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சரீரத்தில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபையில், எங்கள் ஊழியத்தில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நேர்த்தியாய் நீர் பல காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறீர். உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். யாவரோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது நாம் வரிசையாய் முழங்கால் படியிடுவோம். நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்லுகிறோம்.